நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பார்க்க போற காணொளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுதோறும் தமிழ் மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் சிவபெருமானை நினைத்து இரவில் கண்விழித்து சிவ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடக்கூடிய சிவனுக்கு உகந்த ஒரு ராத்திரியான மகா சிவராத்திரியை பத்தி தாங்க நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். பிரணய காலத்தின் பொழுது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து அண்ட பிரம்மாண்டம் செயலற்று இருந்ததைக் கண்ட கருணையின் மறு உருவமான அம்பிகை அண்டம் மீண்டும் உயிர் பெற சிவபெருமானை நோக்கி இரவு முழுவதும் 4 ஜாமங்களிலும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்து பரமேஸ்வரரை வழிபட்டதன் பலனாய் சிவபெருமான் அம்பிகைக்கு காட்சி தந்து அன்னையின் வேண்டுதலான செயல் இழந்த இந்த அண்ட பிரம்மாண்டத்தை மீண்டும் உயிர் பெறச் செய்தார். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த இரவில் சிவபெருமானை நினைத்து சிவபெருமானுக்கு நடைபெறும் 4 கால பூஜையில் கலந்து கொண்டு சிவவிரதம் இருந்து வந்தால் நாம் தெரிந்து செய்த பாவங்களும் தமக்கு தெரியாமல் செய்த பாவங்களும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த மகா சிவராத்திரி பூஜையானது நம்ம கோவை மாவட்டம் கணபதியை அடுத்த கிருஷ்ணாபுரம் அருள்மிகு ஸ்ரீ கருவலூர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ காசிலிங்கேஸ்வரர் திருக்கோவில்ல பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக இந்த மகா சிவராத்திரி பூஜையானது நடைபெற இருக்கு நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, வருகிற 26/2/2025 புதன்கிழமை மகா சிவராத்திரி அன்று நம்ம திருக்கோவில்ல எழுந்து அருளக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ காசிலிங்கேஸ்வரருக்கு முதல் கால பூஜையாக இரவு 8 மணிக்கு பஞ்சகாவியம் அபிஷேகம் செய்து மஞ்சள் பட்டு அலங்கார பூஜை நடைபெறும் நண்பர்களே. பின்னர் 2ஆம் கால பூஜையாக இரவு 11 மணிக்கு பால் நெய் தயிர் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து வெண்பட்டு அலங்கார பூஜை நடைபெறும் நண்பர்களே. அதன் பின்னர் இரவு 11:30 மணிக்கு பழனி நல்லாசிரியர் விருது பெற்ற திரு எஸ் திருமலைச்சாமி அவர்களின் பக்தி ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இரவு 1:30 மணிக்கு கோவை ராமுவின் ஓம் சாய் ஸ்ரீ சாய் வழங்கும் பக்தி மெல்லிசை பாடல்கள் நிகழ்ச்சியும் நடைபெறும் நண்பர்களே. அதன் பின் 3ஆம் கால பூஜையாக நள்ளிரவு 2 மணிக்கு கொம்புத்தேன் அபிஷேகம் செய்து சிவப்பு பட்டு அலங்கார பூஜை நடைபெறும். பின்னர் 4ஆம் கால பூஜையாக அதிகாலை 4 மணிக்கு கரும்புச்சார் பால் அபிஷேகம் செய்து நீலப்பட்டு அலங்கார பூஜை நடைபெறும். அதன் பின்னர் மறுநாள் காலை வியாழக்கிழமை 7 மணிக்கு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்று பின்னர் பக்தர்களுக்கு ருத்ராட்சமும் வழங்கப்படும். எனவே பக்தர்கள் அனைவரும் மகா சிவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டு ஈசனின் அருள் பெற்று ஆனந்தமாய் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே. பூஜைக்கான பூஜை பொருட்கள், அன்னதான பொருட்கள், சுண்டல் வகைகள் ஆகிய பூஜைகளுக்கு தேவையான பூஜை பொருட்கள் மற்றும் பொருள் உதவிகள், நிதி உதவிகள் அன்புடன் வரவேற்கப்படுகிறது நண்பர்களே. உதவும் மனம் உடையவர்கள் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கோவில் நிர்வாகி மற்றும் கோவில் அர்ச்சகர் அவர்களுடைய தொடர்பு நம்பர் இருக்கு நண்பர்களே. அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய நன்கொடையை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.